சமீபத்தில் ஒரு 6 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு செய்தி ஒன்று பத்திரிக்கையில் வந்துச்சு, பார்த்து கண்ணீர் விட்டேன். அது இந்த இடத்துல சொல்லணும் கண்டிப்பாக. கர்நாடகாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பத்திரிக்கையில் வந்திருக்கு. ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு தெருவில். இன்றைக்கெல்லாம் அப்படி தானே இருக்கான். பையன் லண்டனில் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், எங்கேயாவது இருக்கான். ஆனால் தாத்தாவும் பாட்டியும் வீட்டில் இருக்காங்க. அந்த பெற்றவங்களை பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, அது காசு நிறையா இருக்குது. ஆனால் பெற்றவங்களுடைய அந்த மகிமையும் மரியாதையும் தெரியல. தாத்தா பாட்டி ஒரு வீட்டில் இருக்காங்க, தெருவில் அவர் காய்கறி வாங்க போவார், அந்த அம்மா பால் வாங்க வரும். சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள். தெருக்காரங்கெல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா, இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். திடீர்னு பார்த்தா தாத்தாவை 5 நாளாக காணும். தாத்தாவை 5 நாளாக காணும். 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு. தெருவில் உள்ளவங்க கேட்குறாங்க, பாட்டி தாத்தா எங்க அப்படிங்கிற. ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஊருக்கு போயிருக்காரு. 7 நாளாச்சு, 8 நாளாச்சு, 9 நாளாச்சு, 10 நாளாச்சு, 1 வாரம் ஆச்சு, 15 நாளாச்சு. பாட்டி தாத்தா எங்க? ஊருக்கு போயிருக்காரு. என்ன கிண்டல் பண்ணுற, 15 நாளாக இருந்தாலும் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறான். இந்த அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. இந்த அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது, பேசாமே இருக்குது. வருவார், தாத்தா வருவார் அப்படிங்குது. தெருக்காரன் போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டான், என்னமோ நடந்திருக்கு, இந்த அம்மா சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டான். போலீஸ்காரன் வந்து விசாரிக்கிறான், பாட்டி தாத்தா எங்கே அப்படின்னு. ஊருக்கு போயிருப்பார்ப்பா, ஊருக்கு போயிருக்காருப்பா. இங்கே வா, ஸ்டேஷனுக்கு வா, 2 அடியை போடு. என்ன பேஜி, ஊருக்கு போயிருப்பார், எங்கே தாத்தா? உடனே அந்த அம்மா ஒன்று சொல்லுது, சார் அந்த பத்திரிக்கையை எழுதியிருந்தான், படிச்சுட்டு அப்படியே என் கண்ணெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு, என்னுடைய உடலெல்லாம் கூச்சி விட்டது. அந்த தாய் சொல்லுது, ஒன்று நடஞ்சி அதை நான் சொன்னால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்போ அப்படி எனக்கு ஒரு இது தந்தால் நான் சொல்லுவேன் அப்படி சொல்லுது அந்த தாய் சொல்லுது, அந்த வயசான கிழவி. உடனே போலீஸ்காரன் சொல்கிறான், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லு. என் கணவன் இறந்து விட்டான் அப்படிங்கிறது. என் கணவன் இறந்து விட்டான். சரி, இறந்து போயிட்டார்ல, தெருக்கு தெரிய வேண்டியதானே, நீ என்ன செஞ்ச புருஷனை? ஒரு வீட்டில் மையத்தில் நடந்தால் எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ உங்கள் ஊருக்கார பிள்ளைகள் வந்து நிற்கிதில்ல, எங்கேயா போனான் புருஷன்னா, அந்த பொண்டாட்டி மீண்டும் சொல்லுது, எனக்கும் என் கணவனுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை என்னன்னா, நான் முதல்ல இறந்துட்டா யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளையில் என்னை அடக்கிடணும், நீ முதல்ல இறந்துட்டேன்னா யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளையில் உன்னை அடக்கிடணும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசி வச்சுருந்தோம். என் புருஷனை கொள்ளையில் குழி தோண்டி அடக்கிட்டேன், யாருக்கும் தெரியாது. அப்போ இவன் கேட்குறான், உனக்கு பிள்ளையெல்லாம் அப்படின்னு கேட்குறான் போலீஸ்காரன். சார் அந்த 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 பத்திரிகையை படித்து எத்தனை நாள் எனக்கு வெதும்பி அழுதுன்னு தெரியுமா? அந்த புடிச்சன் இவன் கேட்குறான் போலீஸ்காரன், உன் பிள்ளைகள் இல்லையா உனக்கு? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எதுவும் இருக்கா, இல்லை தனியாக இருக்கீங்களா? 2 பேரும். எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், யாருக்கு தெரிஞ்சோ இல்லையோ அவங்க 2 பேருக்கு மட்டும் தெரியக்கூடாது. ஒரு தாய் சொல்லுது, என் பெத்த பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, வேற எவனுக்கு தெரிஞ்சாலும் சரி, என் பெத்த அதுதான் என் கணவனுக்கும் எனக்கும் வீடு, சொந்த வீடு. எனக்கு எஃப்டியில் காசு போட்டிருக்காரு, மாதம் வட்டி வருது, அதை வாங்கணும், சாப்பிடணும், நம்ம வீட்டில் இருக்கணும். நீ முன்னாடி இறந்துட்டேன்னா நீ என்ன அடைக்கிறணும், நான் முன்னாடி இறந்து நான் அடைக்கிடுவேன். இதுதான் எங்கள் அக்ரிமெண்ட்டு. உடனே அந்த போலீஸ்காரங்க கேட்குறான், உன் பையன் என்ன செய்கிறான்? இப்போ 2 பசங்க இருக்காங்கடியே, எங்கே இருக்கான், என்ன செய்கிறான், அவன் ஏழவாழை எங்கேயா தெருல இருக்கானா அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க சார். அந்த பதில் தான் அதில் ட்விஸ்டே. அந்த தாய் சொல்லுகிறது, என் ஒரு மகன் கனடாவிலே பெரும் டாக்டராக இருக்கான், இன்னொரு பையன் அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்கான். ஏன் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கேட்குது போலீஸ்காரன். கேட்குறான், ஏன் தெரியக்கூடாது? இல்லை, என் கணவன் சொன்னார், அன்னையிலேருந்து இன்ன வரையும் படிச்சுட்டு போயிட்டான், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பறந்துட்டாங்க, இளம் சிட்டுகள், நல்லா சம்பாதிக்கிறான், ஃபேமஸான டாக்டர், ஃபேமஸான இன்ஜினியர், எங்களை எதையும் கண்டுக்கல. என் கணவர் சொன்னார், நாளைக்கு நான் இறந்து விட்டால் உன்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு அல்லது எங்கேயாவது விட்டுட்டு இந்த வீடை விற்பாங்க, இந்த வீடை விற்பான், அதுக்குன்னே வருவான், இந்த வீடை விற்றுட்டு உன்னை எங்கேயாவது நடுத்தரில் விட்டுட்டு அவன் கிளம்பி போயிடுவான் காசு எடுத்துக்கிட்டு. என்னோடு 40 வருஷம் குடுத்தனம் நடத்தின நீ, எனக்கு ரத்தம் வலிக்கிறது, என்னுடைய கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் கூட இருந்தவ நீ, அதனால இந்த வீட்டிலே சாவர வரையும் இருப்போம் நம்ம 2 பேரும், அந்த காசில் நம்ம சாப்பிடுவோம், அந்த நாய்கள் நமக்கு தேவையில்லை. சார், ஒரு அத்தாவும் ஒரு அம்மாவும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருந்தால், இந்த டாக்டர் மனுஷங்கிறீங்க, அவன் மிருகம் அல்ல, அவன் என்ன டாக்டர் படித்தான், அவன் அறிவு எதற்கு? எங்க இஸ்லாம் சொல்லும் அல்லவா, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா வபில் வாலிதைனி இஹ்சானா. இந்த திருக்குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், துபாயில இருந்து எங்க அம்மாக்கு கால் வலிக்குதுன்னு ஒரு பெரிய கோடாலி சாப்பை வாங்கி அனுப்பி விடுறல்ல, யார் வந்தாலும் உலகத்து ஊரில் என்ன செய்யறான், கோடாலி சாப்பு
வலித்தையெல்லாம் எங்கள் அம்மாக்கு அத்தாங்கால். குர்ஆன் சொல்லுகிறது, உன் தாய் ஒரு நாள் 11 மணி இரவிலே எழுந்திருத்து அல்லாஹ் எனக்கு கால் வலிக்குதேன்னு சொன்னா, பெத்த மகன் உனது கடமை அந்த தாய்க்கு அருகிலே உட்கார்ந்து அந்த முட்டியை பிடித்து விட வேண்டும். நீ வாங்கி அனுப்புகிற 1000 மருந்துகள் தேவையில்லைங்கிறான். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. வபில் வாலிதைனி இஹ்சானா. அதற்கு எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், நேரம் இருக்கணும், உன் தாய் கூப்பிட்ட உன்னை ஆஜராகணும். அதுக்குத்தான் அந்த வபில் வாலிதைனி இஹ்சானா. துபாயில் இருந்துக்கிட்டு நல்லா இருக்கியா, பணம் அனுப்பிட்டேன், காசு வந்துருச்சு, அந்த தாய் எதிர்பார்க்கிற அந்த மனோநிலை கிடைக்காவிட்டால் அவர்களுடைய துவா உனக்கு கிடைக்காது. துவா உனக்கு கிடைக்காது. நீ சம்பாதிக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், நீ கோடீஸ்வரனாக இருக்கலாம், கார்களில் போகலாம், தாய் தந்தையினுடைய துவா கிடைக்காது. நீ வளமாக இருக்க மாட்டாய். மார்க்கம் சொல்லுகிறது, யார் ஒருவர் தாயையோ தந்தையோ பெற்று கண்ணை தூக்கி பார்க்கிறானோ, அம்மாவிடத்தில் ஏதாவது கேட்குது அந்த அம்மா, என்ன சொன்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லுகிறான், என் கோப பார்வை அவன் மீது இறங்கும் என்கிறது குர்ஆன். உன் தாயினுடைய சொல்லை விட வார்த்தைக்கு நீ மேலே பேசக்கூடாதுங்கிறது குர்ஆன். வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா. தாயை தந்தையை ஏறெடுத்து பார்க்கிறது, மீறி பேசுறது, சீ என்று சொல்லுவது அல்லாஹ்வினுடைய கோபத்தை வரவழைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்ன செய்யணும்? வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. குர்ஆன் சொல்லுகிறது, அடகிய வார்த்தையில் அவர்களோடு, கௌலன் கரீமாங்கறான், a wonderful word, a respectable word. உன் முதலாளிட்ட நீ யாரை பெரியவன் நினைக்கிறியோ அவன்கிட்ட என்ன வார்த்தை பேசுவாயோ அதைத்தான் உன் தாய் தந்தை இடத்திலே பேச வேண்டும். நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனரு, நான் 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன்னா, நீ வீட்டுக்குள்ளே வரும்போது செருப்பை கழட்டி வைக்கிறாயே, அங்கே உன்னுடைய கௌரவத்தை, நீ ஒரு கம்பெனியினுடைய மேனேஜரு, சிஇஓ, நான் பெரிய முதலாளி அப்படிங்கிறத கழட்டி வச்சுட்டு அந்த தாய்க்கு பிள்ளையாகத்தான் வீட்டுக்குள்ளே வரணுங்குது மார்க்கம். நான் சொல்கிறது விளங்குதா? அந்த தாய்க்கு பிள்ளையாகத்தான் வரணும். அந்த தாய் உன்னை டேன்னு கூப்பிடுவா. நான் மேனேஜர் தெரியும்ல அப்படிலாம் அங்கே ஒன்றும் பேச முடியாதுங்குது.